நீ தான்டா கேட்சரு. வாடா போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏய் கீழ அந்த பொண்ணு சேஃப்டி தானே? சேஃப்டி தானா? இந்த பயலுங்க ஹைடிங் பிளேஸ் தெரியலடா. 3 பேரும் டெமிக்கி கொடுத்துட்டு இருக்கானுங்க. மாட்னா வச்சு செஞ்சிடலாம்டா. செய்யலாம். அண்ணே அந்த ஃபிங்கர் பாபா மட்டும் என் கையில குடுத்து. அவனை எதுக்கு நீ கேக்குற? அண்ணே ஒண்ணுமே தெரியாம ஊருக்குள்ள சீனை போட்டு சுத்திங்கிறானே. கரெக்டா. அவன் ஃபிங்கரை மட்டும் சிப்ஸ் போட்டுறான். இருக்கிறதே 3 ஃபிங்கர். இதையும் ஃபிங்கர் சிப்ஸ் போடுறேன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கடா. பாரா வெளியில எவ்வளவு பெரிய வயலன்ஸ் போயிட்டு இருக்கு. இதுங்க உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்கடா. நம்ம இந்த லைட் மட்டும் தானே உள்ள எடுத்து மாட்டல. ஐயோ மூழ்கிச்சே. ஏமா நல்லா நைனா ஆகலனா கூட உனக்காக தான் ரிஸ்க் எடுத்து எங்கள் அப்பாலாம் கூட்டு வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்றங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து உன் கூட டேங்க்குள்ள உட்காந்துட்டு இருக்கேன். இது சாக்கா வச்சு பாயணும்னு நினைச்ச செஞ்சிருவேன். செய்யறதுன்னா அந்த செய்யறது இல்ல, கழுத்துறது போட்டுருவேன். உனக்கு என் மேல என்ன காண்டனே தெரியல, மன உளைச்சலோட சொல்றேன்டி. கல்யாணம் ஆன ஒரிஜினல் பசங்க சாம உங்களை சும்மா விடாதீ. அவுட். யாரா நீ? என்ன பாபு அண்ணா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? கத்தாதடா, காதல விழுத்தா கழுத்து அறுத்துருவாங்கடா. என்னண்ணா இந்த வயசுல போய் ஐஸ் பாய் விளையாடுற? எங்க நிலைமை அப்படி இருக்குடா. நீங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த அக்கா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப யார் தான் கேட்சரு? எந்த அக்காடா? ஏய் அங்கடா பண்ணுங்கற? சொல்லாதடா. அண்ணா இங்க 2 கருங்கோரு ஒளிஞ்சிட்டு இருக்குனா. கருப்பா இருந்தாலும் கலையா விஜயகாந்த் மாதிரி இருக்கடி ஏரியாவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்மள போய் கருகுரகுன்னு சொல்லிட்டானடா. மக்களே கேவல பத்துறாங்க மக்களே. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த வீட்டில் எந்த அக்கா ஒளிஞ்சுனுக்குது? இந்த ஏரியாவில் எது நடக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. பொண்ணுங்களை கடத்தி தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த பொண்ணை எப்படியாவது சேஃப்டி பண்ணி ஆகணும். இதுதான் நம்ம சைட்ல இருந்து அவங்களை அடிக்கிற அடியா இருக்கும். ஆமா நான் உங்கள்கிட்ட பேசலாமாப்ல. சரவணன்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி அவங்க பசங்களை இறக்கி உடனே அந்த பொண்ணை சேஃப்டி பண்ண சொல்லு. தாசு ஒன்னே உன்னால சேஃப்டி பண்ணி முடியல. உடம்பு ஃபுல்லா ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிறானுங்க. சாத்துக்குடி ஜூஸ குடிச்சோமா சாஞ்சி பத்தோமான்னு இல்லாம என் பையனை பங்கம் பண்ண பாக்குறியா? டேய் உன்னை போக வேணான்னு சொன்னானா? நீ தாண்டா போற அந்த பொண்ணை காப்பாத்துற. மாமா அவனை மட்டும் அனுப்பாதீங்க, அப்புறம் அவனை காப்பாத்த வேற யாரையாவது அனுப்பணும். என்னடா உன் நிலைமை இவ்வளவு குஸ்மியாகுது? ஆனா நான் விட மாட்டேன்டா, உன்னை மாசாக்குறேன்டா. டேய் ஒரு சூப்பர் ஸ்கெட்ச் வச்சிருக்கிற, அந்த பொண்ணை நீ தூக்குற, அதை நீ பாக்குற. ஆமா பொருள்ல நீ எது ஈஸியா ஹேண்டில் பண்ணுவ? பொருள்னா எடுப்பே சரியில்லையே. கத்தி கன்னு எது கை பழக்கம்? நான் வேணா பண்ணிக்கோங்க, ஆனா ரத்தம் வண்டி வேணாம். ரத்தம் இல்லாம மட்டையா? டேய் இங்க இருக்கிறதுல எதிரா பெரிய டேங்க்? இந்த டேங்க் தான். வாட்டர் ஃபோபியா. லீடர் என்ன எனக்கு ஒரு டவுட். லம்பா போடா. ஏய் சனினா சரா வச்சிருவேன். சாரி லீடர், எனக்கு ஒரு டவுட். ஜானி பாய் இன்னொரு வாட்டி இவன் டவுட் நானா மான் கோப்புக்கு அவுட் ஆயிருவான். நான் கட்சி ரவுண்ட் கூடி. அண்ணா என்னண்ணா அங்க உட்கார்ந்து குச்சிருக்கீங்க? உங்க வீட்ல வந்திருக்காக்கா கேட்சர் கண்டுபிடிச்சிட்டான். டேய் போடா, எவனோ உள்ள போயிட்டாடா. மாட்டீங்களா? என்னண்ணே நம்ம டைலாக் அவன் சொல்றான். கரெக்ட் பாய். என்னடா சொல்றேன்?
ஆச்சாரி லீடர் நான் கண்டாது இது டேய் சப்ப நீ ஒரிஜினல் மேல் ஜென்ஸா இருந்தா வா ஆடா கம்மியா என்ன ஜானி பாய் சப்பைக்கு வேர்த்து ஊத்துனது வேர்வே இல்லைண்ணே அல்லு. லீடர் எனக்கு ஒரு டவுட் என்னடா எப்ப பாரு டவுட்னுக்கிட்டு நம்ம ஜானி பாய் இந்த சப்பைய எப்படி போட போறாரு தானே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆனா நம்ம நிலைமை என்ன ஆகும் கருமாதி ஆயிரும்டா கர்மம் பிடிச்சவன அண்ணனை மட்டும் விட்டுறா. ஐயோ வாங்க பட்டோம். ஜானி பாய் ஒப்ப வாக்கி டாக்கி வாங்கி எஸ்கேப் ஆயிட்டாயா ஐயோ உங்க அப்பா ஷார்ப்பா ஸ்கெட்ச் போட்டது அவங்கள போடுறதுக்கு இல்ல பாய், நம்மள போடுறதுக்கு. அன்னைக்கே மிஸ் ஆயிட்ட, அப்படியே ஓடி இருக்கலாம்ல. ஒண்ணு என் கையால தான் நீ சாவணும்னு இருக்கு. ரெண்டு உனக்கெல்லாம் இருக்கிற தேவையில்லாத ஹீரோயிசம். 3 இருந்தாலும் நீ சுப்பையாவை போட்டிருக்க கூடாதுடா. 4 9